الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من ستر مسلما ستر الله له في الدنيا والآخرة أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்துக்கும் மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய சமுதாயத்துடைய கட்டமைப்பும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் பல சிறப்பான தன்மைகளை இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களிலே ஒரு சிறந்த தன்மை மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பிறருடைய குறைகள் மீது தன்னுடைய கவனம் செலுத்தாமல் வாழக்கூடிய ஒரு தன்மை. தெரியுமா? கண்ணியமானவர்களே, இந்த தன்மை சாதாரண விஷயம் அல்ல. நாம் எப்பொழுது பிறருடைய குறைகளை நாம் பார்ப்போமேயானால், பிறருடைய குறைகளில் நாம் உளவு பார்க்கின்ற பொழுது அதன் காரணமாக நம்முடைய எத்தனைய குறைகளை நாம் மறந்து விடுவோம். சிந்திக்க வேண்டும். முதலிலே பிறருடைய குறைகளை உளவு பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கின்றதா? நம்ம இஸ்லாத்திலே ஒருபோதும் உளவு பார்ப்பதை அனுமதிக்காது. மற்றவருடைய குறைகளை உளவு பார்ப்பது என்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்படாத ஒரு செயலாக இருக்கின்றது. அந்த உளவு பார்க்கக்கூடிய தன்மை
யாரேனும் மனிதரிடத்திலே இருக்குமேயானால் அந்த விஷயத்தை அவர் அறிந்து மிக விரைவாக அந்த தன்மையை விட்டு அவர் விலகி வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய அந்த உளவு பார்க்கக்கூடிய மற்றவருடைய குறைகளை உளவு பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றதே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவர் சீரழித்துவிடும். சமுதாயத்திலும் அவரை கொண்டு மிக அதிகமான விளைவுகள், நஷ்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகளை எல்லாம் அவர் ஏற்படுத்தக்கூடியவராக மனிதராக மாறிவிடுவார். இது அனைத்தையும் கண்ணோட்டத்திலே வைத்தவாறு அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். வலா தஜஸ்ஸசு, நீங்க உளவு பார்க்கவே செய்யாதீங்க, உளவு பார்க்கிற வேலையை விட்டுடுங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல், நீங்கள் சந்தேகப்படக்கூடிய விஷயங்களை விட்டு, அதிகமான விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து வாழுங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் படக்கூடிய சந்தேகங்கள் அது பாவமான செயல்களாக இருக்கக்கூடும். இன்னும் மற்றவருடைய குறைகளை உளவு பார்ப்பதை விட்டு நீங்கள் தவிர்த்து வாழுங்கள். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றவருடைய குறைகளை கூறிக்கொண்டு திரிய வேண்டாம். ஏன் அப்படி சொன்னா, அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், இந்த ஒருவர் மற்றவருடைய குறைகளை கூறிக்கொண்டு திரிவது என்பது எப்படிப்பட்ட ஒரு செயல் என்று சொன்னால், உங்களுடைய சகோதரனுடைய மையத் ஜனாசா இருக்குது, அங்கு அவருடைய மையத்தா இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை, மாமிசத்தை நீங்கள் உண்ண விரும்புவீர்களா? பகலித்துமு, நீங்கள் நிச்சயமாக அதை விரும்ப மாட்டீர்கள். அதை அவருடைய குறைகளை கூறி திரிவதும் அதே போன்ற ஒரு செயல்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றான். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குறைகளை மன்னிக்க கூடியவனாகவும் உங்கள் மீது கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நல்லவர்களாக படிப்பினைகளை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள், உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன? நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன? மற்றவர்களை பற்றி நீங்கள் உளவு பார்க்காதீர்கள். ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கணும். ஆனா ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, மற்றவருடைய குறைகளை உளவு பார்க்கிற விஷயத்துல ஒரு ஆர்வத்தை காட்டுவான். ஒருத்தரை பற்றி குறையா சொன்னா போதும், 4 பேர் உட்காந்து அதை இன்ட்ரெஸ்டா ஆர்வமா கேட்கறது. அட, நம்மளை பற்றி ஒருத்தங்க இந்த மாதிரி 4 பேர் உட்காந்து பேசுறது நாம விரும்புவோமா? நாம் எப்படி விரும்ப மாட்டோமோ அதே போல்தான் எந்த நபரை பற்றி நாம் இங்கு 4 பேர் கூடி பேசிக்கிட்டு கொண்டிருக்கின்றோமோ, அவருடைய குறைகளை உளவு பார்த்து கொண்டிருக்கின்றோமோ, அதை அவரும் விரும்ப மாட்டார் அல்லவா என்ற கவனத்தில் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சொன்ன விஷயம் அதுதான். எந்த மனிதன் தனக்குள் உள்ள விஷயங்களை அவன் ஆராய ஆரம்பிக்கின்றானோ, அவன் மார்க்க ரீதியாகவும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்துடைய விஷயங்களும் அவனிடத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அல்லாஹ்வுடைய இறையச்சம் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய அன்பு அவனுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும். அதன் மூலமாக அவனுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவன் முன்னேறி கொண்டே செல்வான். அதே போல் உலக ரீதியாகவும் அந்த மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டவனாக இருப்பான். என்று சொன்னால் அவன் தன்னை பற்றி அவன் கவலைப்படுகின்றான், தன்னுடைய குறைகளை ஆராய்வு செய்கின்றான்.
எந்த மனிதன் தன்னுடைய குறைகளை பார்க்கின்றானோ, அதை அறிந்து கொள்ள நினைக்கின்றானோ, அந்த மனிதன் அந்த குறைகளை நிறைவேற்றி அந்த குறைகள் இல்லாத ஒரு மனிதனாக மாறுவதற்கு அவர் முயற்சி செய்வான். அதன் மூலமாக இந்த உலகத்திலும் அவனுக்கு பிரயோஜனம் ஏற்படும், மௌத்துக்கு பிறகு ஆகிரத்திலும் அவனுக்கு பிரயோஜனங்கள் ஏற்படும். அதற்கு மாறாக மற்றவர்களுடைய குறைகளை வலா தஜஸ்ஸசு, மற்றவருடைய குறைகளை உளவு பார்ப்பது என்பது இருக்கின்றதே, அது தடுக்கப்பட்ட விஷயங்கள். எப்பொழுது உளவு பார்க்கின்றானோ, மற்றவருடைய குறைகளை பார்க்கின்றானோ, அதன் மூலமாக இவனுடைய உள்ளம் இருக்கின்றதே அது குட்டிச்சோரா வரும். எல்லாரை பற்றியும் தவறாக நினைத்துக் கொண்டிருப்பாரே, இதே இவருடைய மிகப்பெரிய ஒரு தவறான செயல். எந்த செயலை அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றானோ அந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வு இருந்தாலே போதும், அவர் யாருடைய குறையும் பார்க்க மாட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொன்ன விஷயம், நம்முடைய குறைகளை மட்டும் நான் பார்க்க வேண்டும், நமக்குள் நாம் ஆராய்வு செய்ய வேண்டும், உளவு பார்க்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தால் நாம் உளவு பார்க்க வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் உளவு பார்க்க கூடாது. அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில ஈடேற்றத்தில் கொண்டு போய் சேர்க்காது. கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஹதீஸ், மன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹு லஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. உளவு பார்க்கல, ஆனா ஒரு மனிதனுடைய குறை நம் கண்ணில் படுது, நல்லா தெரியுது, குறை தெரியுது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒன்றும் உளவு பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தெரிகிற குறையதான சொல்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மனிதன் குறை உள்ளவன் தான். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஏதேனும் ஒரு குறை இருக்கதான் செய்யும். இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ மறைப்பாரையானால், அந்த குறை உனக்கு தென்பட்டு விட்டது, நீ பார்த்து விட்டாய், அவர் சில பாவமான செயல்கள் செய்தார், இல்லை ஏதோ ஒரு தவறான குறையான ஒரு விஷயம் அவர் செய்திருக்கின்றார், அதை நீ பார்த்து விட்டாய், உனக்கு தெரிந்து விட்டது. இருப்பினும் நீ ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ மறைப்பாரையானால், அல்லாஹ் தபாரக் வ தஆலா உன்னுடைய குறையை, நீயும் மனிதன்தான், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் குறை இருக்கின்றது, அந்த குறையை அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் மறைத்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு மனிதன் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அவன் கண்ணியமானவன் என்பதாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் யாருடைய குறைகளையும் பார்க்கவே கூடாது. குறையை பார்க்க வந்து விட்டாலே நாம் குறை உள்ளவர்களாக மாறிவிடுவோம். எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், மரியாதை மிக அவசியமாக இருக்கின்றது. ஒருபோதும் இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுக்காது. குறை யாருக்கும் பார்க்கவே கூடாதா? ஒருவருடைய குறையை பற்றி சொல்லலன்னு சொன்னா அவர் எப்படி திருந்துவாரு அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு முறை ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, அவர்களிடத்திலே அவருடைய எழுத்தாளர் இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் ரைட்டர், அந்த மாதிரி எழுத்தாளர் இருக்கிறாரு. அவங்க கிட்ட அந்த எழுத்தாளர் வந்து சொல்றாரு, காத்திப், அவருடைய எழுத்தாளர், இந்த மாதிரி எனக்கு தெரிந்த என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் ஒன்று சேர்ந்து குடி பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று சேர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அவங்கள போய் நான் காவலாளிகிட்ட பிடிச்சி கொடுக்க போறேன் அப்படின்ற செய்தியை ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க.
அப்ப அதுக்கு அது உபத்தின் ஆமிரத்தை சொல்றாங்க, அப்படி செய்யாதீங்க, நீங்க அப்படி செய்யாதீங்க. அவர்கள் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, அவங்கள போய் உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவங்கள போய் நீங்க உபதேசம் செய்யுங்க. அவங்களும் சரி, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அதே மாதிரி போய் அவங்களுக்கு உபதேசம் செய்யறாரு. இந்த மாதிரி இந்த குடி பழக்கத்தை விட்டுருங்க, இதனால அவங்களுடைய வாழ்க்கை வீணா போயிடும், உடல் வீணா போயிடும், உங்களுடைய குடும்பங்கள் இருக்கலாம் கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் உபதேசம் செய்கிறார். செஞ்சு என்ன செய்யல, அது பிரயோஜனம் கொடுக்கல. திருப்பி சொல்றாரு, இந்த மாதிரி நான் உபதேசம் செஞ்சேன், ஆனா அவங்க கேட்க தயாரா இல்லை, நான் திருப்பி அவங்களை போலீஸ்ல குடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதுல 9 ஆமிரத்தில் சொல்றாங்க, இல்ல அப்படி செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நீங்க அப்படி செய்றீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய குறையை நாம் மறைக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய குறையை மறைப்பான்னு சொல்றாங்க. உங்களுக்கு பொறுப்பு இல்லை, நீங்க அவங்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருங்க, நீ அவங்களுக்கு போய் பிடிச்சு கொடுக்குற வேலை செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு தவறை நாம் திருத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறது, அவங்களை அலட்சியம் உபதேசம் செய்யலாம். அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலை விட்டு அவர்கள் விலகுவதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ, எந்த பொறுப்புதார சொல்லணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு சைலண்டா அந்த தீய விஷயங்களை விட்டு அவரை விலக்கி. பொதுவாக சொல்லப்போனா ஒரு நிர்வாகம் இருக்குது, அதுல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சில பேர் சில தவறுகள் நடக்குது, அந்த தவறை நம்ம சொல்லலன்னு சொன்னா அதனால முதலாளிக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும், இப்ப அந்த குறையை நாம் சொல்லிதான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு சம்பந்தப்பட்ட நபரா இருக்கிறாரோ அந்த நபர்கிட்ட மட்டும் அமானிதமாக போய் சொல்லலாம். அவரும் கேட்ட நபரும் அதை அமானிதமாக மனதில் வைத்துக் கொண்டு அதனால் என்ன செய்ய முடியும் அந்த செயல்பாட்டை மட்டும்தான் அவர் செய்ய வேண்டும், தவிர அவருடைய குறைகளை கூறிக்கொண்டு தெரிந்து கொண்டே இருப்பது இதற்கு ஒரு பொது சரியத்தில் அனுமதியே கிடையாது. சரி, உணவு பார்க்கிறது, குறையை தேடுவது என்று சொன்னால் யாருடைய குறையை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தந்தை தன்னுடைய மகன்களை பற்றி அப்படி செய்யலாம். தந்தைக்கு உரிமை இருக்குது, தன்னுடைய பிள்ளைகளுடைய அவருடைய தரிபேத்துக்காக வேண்டி அவர்களுக்கு ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அவர்களை கண்காணிப்பது, அவர்களை உணவு பார்ப்பது, அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனிப்பது தந்தைக்கு உரிமை இருக்கின்றது தன்னுடைய மகன்களை பற்றி. அதே போல் ஒரு ஆசிரியருக்கு உரிமை இருக்கின்றது அவருடைய படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி அவருடைய ஒவ்வொரு நடத்தையும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிப்பது. இப்படி யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட மனிதருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கும், தவிர அதுவும் எதற்காக வேண்டி, ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. அவர்கள் அறியாத வயதிலே இருக்கின்றார்கள், தெரியாத ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், புரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை திருத்துவது, அவர்களுக்கு சரியான வழிகளே சென்று கொண்டு செல்வது அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்திருக்கின்றான். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் அவர்கள் உணவு பார்ப்பது, அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிப்பது, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்களை சரியாக முறையிலே அவர்களுக்கு படிப்பினை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றது. அதை தவிர ஒரு முஸ்லிமுடைய குறையை இன்னொரு முஸ்லிம் உணவு பார்ப்பது என்பது ஷரீஅத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயலாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதன் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை ஒரு கேள்விக்குறியாக அமைந்து விடுகின்றது. நம்முடைய சமுதாயத்திலும் இதில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட தீய செயல்களை விட்டு உளவு பார்ப்பது, மற்றவருடைய குறைகளை பார்ப்பது, மற்றவருடைய புறம் பேசுவது, இப்படிப்பட்ட அனைத்து விதமான தீங்கான செயல்களை விட்டு தவிர்த்து நம்முடைய குறைகளை அல்லாஹ் பார்க்க சொல்லியிருக்கின்றார். உங்களுக்குள் நீங்கள் உளவு பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குறைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய குறைகளை தேடி அதை நிறைவேற்றி செய்வதற்காக வேண்டிய முயற்சி செய்யுங்கள். இதன் மூலமாக நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் வளர்ச்சி அடைவீர்கள், உலக ரீதியாகவும் கண்ணியமானவர்களாக பார்க்கப்பட
தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்து கிருபை செய்திருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி